ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மைசூர் போண்டா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த போண்டாவை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த மைசூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைசூர் போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அதாவது மாவை கையில் எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கிட்டால் நல்லது. அப்போ தான் நமக்கு போண்டா போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். இந்த மாவு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் தேவையான மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு போண்டா வெந்துக்கிட்டு இருக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு போண்டா வெந்து கலர் மாற ஆரம்பிக்கும். வேகாத பக்கம் நாம் திருப்பி விட்டுக்கலாம். போண்டா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நாம் அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் அதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இந்த போண்டாவை எப்போ செஞ்சாலும் சூடாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.